வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு போறீங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம ஐஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ரொம்ப சோகத்திலேயே வேதனையிலயும் கூனி குறுகி போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த சமயத்துல உனக்கு எதனா சிம்டம்ஸ் வந்துச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதனா உடல்ல அரிப்பு, வேற எதனா சாப்பிட்ட மாதிரி எதனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் கேட்டு இருக்காரு. அந்த சமயத்துல ஐஸ் வந்து எதுவுமே சொல்லாம விடுங்கப்பா, அது எனக்கு எதுவும் இல்லை, விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே என்ன இருந்தாலும் ஓப்பனா சொல்லுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதான் வேற வழி இல்லாம சரி ஓகே, உண்மை எல்லாருக்கும் உரைக்க சொன்னா மட்டும்தான் அந்த இடத்துல என்னென்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிய வரும். இல்லைன்னா அந்த விஷயம் இப்படியே மூடி மறைச்சிட்டு நம்ம அம்மா நல்லவங்களாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்றாங்க. இந்த மாதிரி அதாவது வெண்பா இருக்கல, அவ வந்து ஓடுற ஷூல வந்து கிளாஸ் துகளை எல்லாமே போட்டதே வேற யாரும் இல்ல, நம்ம அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு என்னோட ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணியிருந்தா, அவ தான் எல்லா உண்மையும் சொன்னா. அம்மா தான் இது எல்லாமே பண்ணது, அம்மா எல்லாமே பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இனிமே அவங்க கிட்ட நான் பேசவும் மாட்டேன், மூஞ்சி கொடுத்து பார்க்கவும் மாட்டேன். இனிமே தேவையில்லாம என் வழியில அவங்களை குறுக்க வர வேணாம்னு சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டி சொல்லிடுறான். இதனால கடுப்பான ஒரு பக்கம் நம்ம தலைவன் தீபக்கு வெறியாயிருது ஒரு பக்கம். அப்படியே அந்த ஐஸ் சொன்னதை கேட்டது அப்படியே மனசுக்குள்ள அப்படியே சும்மா ரணகலமா ஒரு பக்கம் கொந்தளிக்கிறாரு. என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் எச்சக்கல்ல நாய் மாதிரி இப்படி பண்ணி வச்சிருக்காரு. குழந்தை அந்த குழந்தைக்கு இந்த மாதிரி பண்றதுக்கு இவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு, வள ஒரு தாய்க்கு அம்மான்னு சொல்லிட்டு நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க ஒரு பக்கம். இதுக்குதாங்க சொல்றது, யாரையும் அப்படியே நம்ப கூடாது. திடீர்னு நல்ல வழியில் தான் போயின்னு இருக்காங்க, திடீர்னு பாதம் மாறுற மாதிரியே இருக்கும். ஆனா எவ்வினையானாலும் அவவினையானாலும் இவ்வினை அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கு. வினை விதைத்தன் வினையா இருப்பான்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. பாப்பா இன்னும் என்னென்ன நடக்க போகுது, எது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு பக்கம் சுவாரஸ்யமாக தான் போயின்னு இருக்கு. இந்த சுவாரஸ்யம் கூட இன்னும் என்னென்ன விஷயத்தெல்லாம் காத்துன்னு இருக்கு, வெயிட்டிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் நீங்களே பார்த்து தான் தெரிஞ்சுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஐஸோட தாத்தா, அதாவது தீபிகாவோட அப்பா இருக்காருல, அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு இந்த மாதிரி தப்பு செஞ்சிருக்கா, அவ எங்க இருந்தாலும் அவளை பிடிச்சு வந்து அவளை அடின்னு அடிக்கணும், அடிச்சா வாயெல்லாம் உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க. இதை கேட்டதும் உடனே பாக்குறமே போலீஸ் அதிகாரி இருந்தா, ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க, எதுக்கு பேசுறீங்க, அவங்க நல்லவங்க, அவங்களை இப்படி பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. இதை கேட்டதான் என்ன பேச போறாங்க எது பேச போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலையே. என்னடா இது, ஒரு பக்கம் இந்த பக்கம் போனாலும் நம்மள ஓம குத்துறாங்க, மல்லிதான் ஒரு பக்கம் நம்மளை கஷ்டப்படுத்துறான்னு பார்த்தா நம்ம அப்பாவே நம்மளை கஷ்டப்படுத்துறாரு, அவருக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மனசாட்சியை பத்தி நீ பேசுற, பேசு பேசு பேசு, நீ எவ்வளவு நேரம் பேசுவோம் இப்படி எல்லாம் பேசுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், பேசு. ஏன் தீபிகா, உனக்கு ஃபர்ஸ்ட் மனசாட்சின்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கணும், குடும்பத்தை எப்படி ஒழிக்கணும்னு சொல்லிட்டு கத்து வச்சுக்கிறேன், இதுக்கு பேரு மனசாட்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாக்கா போடுங்கிற மாதிரி 4 கேள்வி அவங்க அப்பா கேட்டா தலைமுடியை பிடிச்சி ஒரு பக்கம் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடறேன். என் பொண்ணு இவதான் தப்பு செஞ்சுதான் இருக்காங்க, ஆதாரம் எவிடன்ஸ் எல்லாமே என் பேத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை காட்டிடுறாங்க. என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம மாட்டிக்கினாரு ஒருத்தர், அவரை காப்பாத்தணும் கருத்தரு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு ஒரு பக்கம் மஜாவா பண்ண இருக்காங்க. அடடா மஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தாக்கின்னு இருக்காங்க. இப்ப என்னடா பண்றது, இப்படியே ஒரு பக்கம் போயின்னு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியும் மறுபக்கம் விஜய் 2 பேர் பேசின்னு இருக்கிற போது போயிட்டு தெளிவா சொல்லிட்டு, இனிமே வெண்பா எதுலயும் கலந்துக்க மாட்டா, வெண்பா கலந்துக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளப்ல போய் கேன்சல் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மல்லியை பார்த்து கேட்க, மல்லி எதுன்னு சோபா இவன் வேற ஒரு பக்கம் கேட்டுனே இருக்கான். இவனுக்கு ஆதரவா பேசினா ஒரு பக்கம் வெண்பா கோச்சுக்கிறான், வெண்பாக்கு ஆதரவு வச்சா இவ வச்சுறான். இந்த வேலையை நமக்கு வேணாம், நாம விட்டு நம்ம பொழப்புண்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சாமி எது பண்ணாலும் ஒரு பக்கம் குத்துதே கொடையுதுன்னா நம்ம என்னதான் பண்றது சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில கஷ்டம் வரலாம், ஆனா கஷ்டமே தான் நமக்கு வாழ்க்கையே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க. அதனால என்னென்ன பண்ண போறாங்க, அடுத்து என்ன ஏது பண்ண போறான்னு சொல்லிட்டு தெரியல. சரி போனதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம மல்லி இருந்து விஜய் கிட்ட ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்றாரு, நான் இந்த தப்புக்கு எது உடன் போல, அது மட்டும் இல்லாம வெண்பா ஆசைப்படுறாள் இதை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வெண்பா ஆசைப்படுறா, ஆட்டுக்குட்டி ஆசைப்படுறா, இதெல்லாம் பேசக்கூடாது, நாம என்ன நினைக்கிறோம் அதுதான் இங்க முக்கியம், அதை விட்டு அடுத்தவங்களை நம்மளோட கம்பேர் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்காது. அதை புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நடக்கிற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா பேசுறாரு. கோபத்திலேயே பார்த்தே இல்லையா நம்ம தலைவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் இது வருதுன்னு சொல்லிட்டு அந்த கோபத்திலே ஒரு ரொமான்டிக் மூட் மாதிரி ஒரு மொத்தத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம விஜய் ஓடிடுறாரு. அது மட்டும் இல்லாம வெண்பா இருந்துன்னு, இல்லம்மா நான் தான் தெளிவா சொல்லிட்டேன்ல, சான்ஸே இல்லை, என்னால யாரையும் எதுக்காக விட்டு தர முடியாது, எனக்கு அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆணித்தனமா சொன்னிருக்காங்க. இந்த ஆணித்தனமா சொன்னதுனால என்ன பண்ண போறாங்க, அடுத்து ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பார்ப்போம், நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம், அது போலதான் எல்லாமே ஒரு பக்கம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம கரெக்டா நம்ம தீபக் இருக்காருல்ல, அவர் வந்து விஜய்க்கு போன் பண்ணி விஜய்க்கு நடந்ததெல்லாம் சொல்ல ஓட்டு விஜய் கோவம் வந்துருது. என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பரவாயில்ல
தான் பொண்ணு தோக்கணும்னு சொல்லிட்டு தான் நினைச்சா. அப்படிப்பட்ட தான் பொண்ணு தோக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஜெயிக்கணும், ஜெயிக்க வச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி வருது நம்ம விஜய்க்குள்ள. அதுக்கோசரமே நம்ம வெண்பாவுக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் கொடுக்கலாம், அது மட்டும் இல்லாம எப்படியோ ஒன்று பண்ணி காப்பாத்திடலாம், எந்த பிரச்சனை உடம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காரு. அது போல நடக்குமா நடக்காதா, இது சாத்தியக்கூறாகுமா, வெண்பா இதுக்கு மேல ஓடுவாங்களா ஓட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஒருவேளை நம்ம ஊர்ல இருப்ப ஒரு பக்கம் மழை தூரலுங்க, அப்படியே சும்மா சல மழை தூரிட்டே இருக்கு. இந்த மழை தூரலுக்கு அதுவும் கோழிகள்லாம் சளி உட்காந்துட்டு இருக்கு. ஒரு கோழி ரொம்பவே டல்லாவும் இருக்கு. அந்த கோழிக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு விட்டணும், ஏன்னா ரொம்ப டல்லா இருந்தா அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, காப்பாற்றுறது கொஞ்சம் ரிஸ்க் ஆயிரும். அதனால அப்பப்போ நம்ம வேலையை கரெக்டாக நம்ம பண்ணோம்னா நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. அதை விட்டு நாம் வந்து ஒரு பக்கம் ஐயோ இப்படி நடந்தணுமோ அப்படி நடந்தணுமோ எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்படக்கூடாதுங்க. பயப்பட்டா வாழ்க்கையில வெற்றியே கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்றும் சொல்ல போறாங்க, அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா, அது வேற எதுவும் இல்லைங்க. நம்ம ஐஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து வெண்பா குட்டி கிட்ட பேசுறாங்க. வெண்பா குட்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்க அம்மா பண்ண தப்பு தான், அதனால ஏன் கூட பேசாம போயிடுறதா, எங்க அம்மா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே சின்ன குழந்தையில இருந்தாலும் அவங்களுக்குள்ள பக்குவத்தை பாத்தீங்களா. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக. என்னடி அழகி.